வெல்கம் டு ஸ்ரீராம்சன் ஃபிசிக்ஸ் பைலட். இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கக்கூடியது +1 ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபிசிக்ஸில் யூனிட் 1 நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட். அதில் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷனலெஸ் குவான்டிட்டிஸ், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், இது 3 கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன் we can classify quantities into 4 categories. சரி, டைமென்ஷனை பொறுத்து அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க 4 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். அதில் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், தென் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ், டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், தென் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ வேரியபிள்ஸில் 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. என்னது? டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், இந்த 4 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். சரிங்களா? இப்போ டைமென்ஷனல் வேரியபிள்ஸ்னால் என்ன? ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which possess dimensions. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா டைமென்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், which is to be the powers. ஓகேங்களா? அண்ட் have the variable values. அதோடைய வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்குமே ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which possess dimensions and have variable values are called dimensional variables. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா லென்த், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன்ஸ், these are all examples. Not only this, and other physical quantities are also examples. So here in this case, so length, the dimension formula for length is said to be L. So that is said to be L power 1. So in this case velocity is nothing but L t power minus 1. And for acceleration we are having L t power minus 2. So in all the cases we are having variable values. Okay, L power 1, t power minus 1, and here t power minus 2, L t power minus 2. So these are said to be the variable values. So each and every one having the dimensions. And the next one is said to be the dimensionless variables. So in this case physical quantities which does not have dimensions, so no dimensions but have variable values are called dimensionless variables. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னாலே நமக்கு தெரியும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் த ஃபார்முலா வில் பி மியூ which will be equal to velocity of light, சரிங்களா, divided by velocity of light in medium. சரிங்களா? velocity of light in medium, ஏதோ ஒரு மீடியத்தில் velocity of light என்ன இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் velocity of lightங்கிறது c and velocity of light in medium அப்படிங்கிறது vன்னு வச்சுக்குவோம். velocity of light ஓட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? 3 × 10⁸. இப்போ ஏதோ ஒரு கிளாஸ்லையோ கிளாஸ் பீசஸில் அந்த velocity ட்ராவல் ஆகும் பொழுது அதோடைய வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா 2 × 10⁸. அப்போ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும் பொழுது இந்த வேல்யூ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ 3/2 அப்படின்னு சொல்லும் பொழுது 1.5. சரிங்களா? அப்போ 1.5 அப்படின்னு சொல்லும் பொழுது இட் ஹேவிங் த வேல்யூஸ். சரிங்களா? வேரியபிள் வேல்யூஸ். பட் இதுக்கு அந்த பவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஸோ நோ டைமென்ஷன்ஸ் இன் திஸ் கேஸ். சரிங்களா? இப்போ அடுத்து நீ பார்க்கக்கூடியது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட்ல ஹேவிங் டைமென்ஷன்ஸ், கான்ஸ்டன்ட்டாக நம்ம சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் தட், ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ் டைமென்ஷன்ஸ். அப்போ கான்ஸ்டன்ட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு டைமென்ஷன்ஸுங்கிறது இருக்கும். சரிங்களா? அந்த பவர்ஸ் அல்ல அதோட வேல்யூஸ் இதுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஹேவ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். சரிங்களா? ஒவ்வொருக்கும் வேல்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ஸ், இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக உனக்கு வரும். எப்படி சொல்லலாம் எக்ஸாம்பிள்ஸ்? நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம் இங்கே? m பவர் 1, அதாவது தட் இஸ் ஃபார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் g. சரிங்களா? அப்போ m பவர் -1 L³ t பவர் -2 அப்படிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு we are having m L² t பவர் -1.
சரிங்களா? அப்போ ஜூல் செகண்ட் இது கிராவிடேஷன் வேல்யூஸ் உனக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் 6.67 × 10⁻⁻11 அப்படிங்கிற வேல்யூஸில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ஸுக்குமே we are having that values 10⁻⁻34 ஜூல் செகண்ட் அப்படிங்கிற வேல்யூஸில் உனக்கு வரும் 6.625 × 10⁻⁻34 ஜூல் செகண்ட் அப்படிங்கிற வேல்யூஸ் வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இதுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூஸும் இருக்கும், அதே மாதிரி டைமென்ஷன்ஸும் இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ். நெக்ஸ்ட் நீ பார்க்கக்கூடியது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா quantities which have the constant values மட்டும் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு என்ன இருக்காது, dimensions அப்படிங்கிறது இருக்காது. It having no dimensions but it have the constant values. constant values கண்டிப்பாக இருக்கும், பட் என்னது டைமென்ஷன்ஸ் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த நம்பர்ஸ், பை அண்ட் ஆயிலஸ் நம்பர்ஸ், இது எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நீ பார்க்கக்கூடியது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜீனிட்டி. ஸோ ஹியர் homogeneity is nothing but the same. Homogeneity is nothing but the same. That is, while you are taking the equations, both the equations, that is, for example, in the case of equations of motions, we are having so many equations. அதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இருக்க ஒரு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட்ஸ் both are having the same formula, and that formula we are having the dimensions must be equal. அது நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படின்னு. So the principle of homogeneity of dimensions states that the dimensions of all terms, that is the dimensions of all terms, that is in the left as well as in the right side in a physical expression should be same. சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது, v = u + at அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதில் பொறுத்த வரைக்கும் v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, and a is said to be acceleration and t is said to be time. இப்போ now we are going to write the dimensional formula. இப்போ என்ன வெலாசிட்டிக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா, l t⁻⁻1, as well as for initial velocityக்கு இப்போ வெலாசிட்டி அப்படினாலே l t⁻⁻1. சரிங்களா? அடுத்தது ஆக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் l t⁻⁻2, and for time that is t⁻1. சரிங்களா? அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 - 2 பொழுது -1 அப்படிங்கிற மாதிரி உனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த ஃபார்முலா என்னவா உனக்கு மாறுது, இங்கே l t⁻⁻1. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது, l t⁻⁻1, here also l t⁻⁻1, and this equations also l t⁻⁻1. அப்போ the principle of homogeneity அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, it states that the dimensions of all terms in a physical, இதுதான் வந்து ஒரு physical expression. இந்த physical expressionல இருக்கக்கூடிய எல்லா terms எப்படி இருக்கும், it must be same. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸை பற்றி உனக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா just free to contact with our social networks. We will meet in the next video. Thank you all.